ஓகே. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, இட்டரேஷன் பத்தி நம்ம படிக்க போறோம். லாஸ்ட் இதுல வந்து ஃபங்ஷன்ஸ் பார்த்திருந்தோம். நீங்க அந்த லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்ஷன்ஸ் பார்த்திருந்தோம். அதுக்கு அடுத்து இந்த வீடியோல இட்டரேஷன். இட்டரேஷன்னா 1 பை 1 ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணு பண்றது, கன்டினியூஸா பண்றது. இதுல வந்து வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் பத்தி பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்றேன்றது புரியும். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் வைல் லூப் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வாட்டி செய்யறதுக்கு வைல் லூப். இந்த எக்ஸாம்பிள் வந்து வைல் இது எப்படி யூஸ் பண்ணோம்னா பைத்தான்ல வைல் ஒரு வேரியபிள் கண்டிஷன் கிரேட்டர் தென் 0 போட்டிங்கன்னா இப்போ ஒரு வேரியபிள் வந்து 5ன்னு செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ 5லேருந்து 0 ஆற வரைக்கும் இந்த வேல்யூ இந்த n வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதான் ஆன்சர். திரும்பியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வைல் லூப் ரன் பண்ணும்போது பிரிண்ட் n ஃபர்ஸ்ட் என்னோட வேல்யூ 5 பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் n = n-1. ஸோ அது மாதிரி போயிட்டு 4 செக் பண்ணுது. 0 விட 4 இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அதனால 4 பிரிண்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி 3, 2, 1 முடிச்சுட்டு 0 ஆனப்புறம் 0 இஸ் கிரேட்டர் தென் 0 ஃபெயில் ஆயிடுது. ஸோ அதனால வைல் லூப் விட்டு வெளியே வந்துடுது. இது வந்து ஒரு இட்ரேஷன் வந்து வைல் லூப். அடுத்தது வந்து ஃபார் லூப். ஃபார் லூப் சேம் திங். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 4 பிரிண்ட் பண்ணணும்னா கொடுக்கணும்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 தான் அந்த சின்டாக்ஸ். இந்த ரூல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5 நீங்க என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அது 0லேருந்து இந்த நம்பர் -1 எடுத்துக்கும். ஸோ இப்போ 5ன்னு கொடுத்தீங்கன்னா 0 to 4. ஸோ அதான் இங்கே இந்த வேல்யூவில் ஐயில் அந்த வேல்யூ ரீட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஐன்னு பண்ணும்போது 0, 1, 2, 3, 4. ஸோ இந்த சிம்பிள் வீடியோவில் வந்துட்டு வைல் லூப் ஃபார் லூப் ரெண்டு பண்ணுறோம். ஸோ கண்டினியூஸாக 5லேருந்து 0 வரைக்கும் ஒன்று ஒரு வேரியபிளாக செக் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுது இந்த வைல் லூப்பில். ஃபார் லூப்பில் 0 to 4 அதாவது என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அது 0 to அந்த நம்பர் -1 அது பிரிண்ட் பண்ணுது. ஸோ கண்டினியூஸ் இட்ரேஷன் 1 by 1 ஒன் ஆஃப்டர் தி அதர் நீங்கள் பண்ணுறதுக்கு வைல் லூப் அண்ட் ஃபார் லூப் சிம்பிள் எக்ஸாம்பிள். இதில் நிறைய வேரியேஷன்லாம் இருக்குது. நிறைய கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணலாம். இஃப் கண்டிஷன் எல்லாமே உள்ளுக்குள்ளே செக் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் வைல் லூப் அண்ட் ஃபார் லூப். ஸோ ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பைத்தான் லேர்னிங்க்கு நான் போட்டுருப்பேன். ஸோ அதாவது பேசிக் கோர் பைத்தான் அதுக்கு வந்துட்டு பேசிக்ஸில் ஆரம்பித்து இந்த கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன் ஃபங்க்ஷன்ஸ் இட்ரேஷன் ஸோ இந்த ஆர்டரில் நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி யூ லைக் இட். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.